ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதை வதக்கையில் அந்த வெங்காயமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதங்கணும். அதனால் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 பழமாக தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே நறுக்கி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நறுக்கின தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடையே 4 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கெட்டு போகாமலும் இருக்கும் சீக்கிரமாக. அதனால் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா சிவப்பாக ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதோடையே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருகிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதங்காமல் இருந்தால் பச்சை வாடை அடிக்கும், நல்லா இருக்காது. இதில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சலசலன்னு போயிடும், அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு. இன்னுமே நல்லா வற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவுமே நல்லா வற்றுற அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் 2 நாளைக்குனாலும் கெட்டே போகாது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெளியூர் போகும்போதுமே இந்த தொக்கு கொண்டு போங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.